அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலாண்டம் இவருடைய இயற்பெயர். அவருடைய பிறந்த தினம் இன்று. நாவல் ஆசிரியர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என்றும் பன்முக திறன் வாய்ந்தவருமான, தமிழில் முதல் ஞானபீட விருது பெற்றவருமான பி.வி. அகிலாண்டம் பிறந்த தினம் இன்று. புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் 1922ஆம் ஆண்டு பிறக்கிறார். இயற்பெயர் பி.வி. அகிலாண்டம். வனத்துறை அதிகாரியாக இருந்த தந்தை இறந்த பிறகு அம்மாதான் கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைத்தார். பள்ளி பருவத்தில் சக்தி வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டார். இதழ்களில் சிறுகதைகள் எழுதி வந்தார். 1938 பள்ளியில் காலாண்டு சஞ்சிகைக்காக அவன் ஏழை என்ற கதையை முதலாக எழுதினார். கதையினிடையே பார்த்து சந்தேகமடைந்த தமிழ் ஆசிரியர் எங்கு திருடினாய் என்றார். இவர் கோபத்துடன் என் கதையை திருப்பி கொடுத்துடுங்கள், பிரசரிக்க வேண்டாம் என்றார். உண்மையை அறிந்த ஆசிரியர் அவரை தட்டி கொடுத்தாராம். முதல் நாவல் மங்கிய நிலவு 1944 வெளிவந்தது. மொத்தம் 20 நாவல்கள், 200 சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகம், சிறுவர் கதைகள், மொழிபெயர்ப்புகளை படைத்திருக்கிறார். இலக்கியம் மனிதனை மேம்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர். சமூக அக்கறை, சுவையான கதை, உயிர்த்துடிப்பான கதாபாத்திரங்கள், அழகிய எளிய நடை இவரது படைப்புகளின் சிறப்பம்சங்கள். இந்திய மொழிகள் மட்டுமின்றி உலகின் பல மொழிகளிலும் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மேடை நாடகங்கள், தொலைக்காட்சி, வானொலி நாடகங்கள் என பல வடிவங்களில் உலகின் பல பகுதிகளிலும் இவரது படைப்புகள் வலம் வருகின்றன. இவரது பாவை விளக்கு நாவல் அதே பெயரிலும், கயல்விழி நாவல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரிலும் திரைப்படங்களாக வெளிவந்தன. கயல்விழி என்ற நாவல் தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனந்த விகடன், குமுதம், கலைமகள், தினைமணி ஆகிய இதழ்களில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதிய சிறுகதைகளை தொகுக்கப்பட்டு 2 பாகங்களாக வெளிவந்திருக்கு. 30 வருஷம் ஒரு பத்திரிகையில் எழுத விட்டுருக்காங்க ஒருத்தன். பெரிய விஷயம். நீங்கள் உடனே மரியாதையெல்லாம் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமாக சிந்திக்காதீங்க. நெஞ்சின் அலைகள், பெண், எங்கே போகிறோம் ஆகிய நாவல்கள், சத்திய ஆவேசம், ஊர்வலம், எரிமலை உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள், சிறுவர் நூல்கள், பயண நூல்கள், கட்டுரைகளை படைத்திருக்கிறார். வேங்கையின் மைந்தன் அப்படின்ற ஒரு நாவல் 1963 சாகித்ய அகாடமி விருதையும், சித்திரப்பாவை 1975 ஞானபீட விருதையும் பெற்றது. எமர்ஜென்சி பீரியடில் இவருக்கு இது கொடுத்துருக்குறாங்க, இலக்கியத்துக்கான. எமர்ஜென்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இலக்கிய நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஞானபீட விருது கொடுத்துருக்குறாங்க. பல படைப்புகள் தமிழக அரசு விருதுகளை பெற்றுள்ளன. சோவியத் ஆண்டு விருதும் பெற்றிருக்கிறார். மு. வரதராஜனார், கி.வா. ஜெகநாதன், கி.ஆ.பி. விஸ்வநாதம், சிவாஜி கணேசன், டி.கே.எஸ். சகோதரர்கள், ஏ.பி. நாகராஜன், கே. சோமு, டி.எம். சவுந்தரராஜன், சி. சுப்பிரமணியம், எம். பகத்வாச்சலம் என பல துறைகளின் ஜாம்பவான்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்திருக்கிறார். கொள்கை பிடிப்பும் அதனை அடைய உயர்ந்த ஈடுபாட்டுடனான உழைப்பும் கொண்டவர். தமிழ் இலக்கியத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியவரும் தமிழில் முதல் ஞானபீட விருதை பெற்றவருமான அகிலன் 66 வயதில் 1988 மறைந்தார். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலன் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் 1922 பிறந்தவர். இயற்பெயர் பி.வி. அகிலாண்டம். வனத்துறை அதிகாரியாக இருந்த தந்தை இறந்த பிறகு அம்மாதான் கஷ்டப்பட்டு இவரை வளர்த்திருக்கிறார். இதுக்கிடையில் இப்படிலாம் சாதிச்சிருக்கிறார். 1922 பிறந்து 1988 இறந்துடுறாரு. 66 வயசு. எல்லாமே டபுள் வார
அந்த இதில் நம்பரில் முடியும். நன்றி, வணக்கம்.